இட்லி, தோசை, பணியாரம் இது எல்லாத்துக்கும் சூட் ஆகுற மாதிரி சிம்பிளான ஈஸி அண்ட் டேஸ்ட்டாக ஒரு தக்காளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4-5 தக்காளியை எடுத்து நல்லா கழுவி 4ஆக கட் பண்ணி ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 3 பல் பூண்டு, ஒரு குட்டி துண்டு இஞ்சி, காஞ்ச மிளகாய் 1, அப்புறம் உப்பு தேவையான அளவு, தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே வதக்கி வச்ச நம்ம தக்காளியை சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுட்டு நீலவாக்கில் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இந்த நைஸ் பேஸ்ட்டை இதில் நல்லா தண்ணி கலந்து இந்த கன்சிஸ்டன்சியில் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இது கொதிச்சிடும். கொதிச்சா சாம்பார் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே நமக்கு தோசை, பணியாரம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சுட்டுட்டு நம்ம சூடாக இந்த சாம்பாரை எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.